அது எப்படி சாத்தியம்? வரும்போது மல்லிகைப்பூ வாடி வர்றாங்க, புருஷனோட பிரச்சனை வாடித்தான் இருக்குது. வெத்தலை கொண்டு வர்றாங்க, எல்லா பக்கமும் ஓட்டையா இருக்குது, வாழ்க்கை பின்னமா இருக்குது, பார்க்க மறந்துட்டு மாட்டாங்க, குழந்தைங்க சக்தி கம்மியா இருக்குது. இதெல்லாம் நீங்க எடுங்க யோசிக்கிறேன். அந்த அம்மா கிழிஞ்ச புடவை கட்டிட்டு வந்திருக்காங்க, அவங்க வாழ்க்கையில சுக்கரனே நேசமா இருக்குது, சுக்கரன் தான் துணி, கிழிஞ்சது கட்டியிருக்காங்க, நம்ம கண்ணுக்கு தெரியும். அதையும் ஆராய்ச்சிக்குள்ள கொண்டு போகணும். அவங்க வரும்போது கிடைக்கிறதா வாழ்நாள் முழுவதும் இருக்கிற பிரச்சனை. ஒரே நாள் ஸ்கேன் பண்றதுன்னு இல்ல, அவங்க வரும்போது அதெல்லாம் காமிச்சு கொடுக்கும். அந்த அம்மா கொண்டு ஒரு ஜாதகத்தை கையில கொடுக்கறதுல இருந்து, ஜாதகத்தை வந்து கீழே விழுகிறதுல இருந்து, நீங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுக்குள்ளேயே ரகசியம். நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது உட்கார முறையில நாங்க அப்படியே கணக்கு போடும் போது லைட்டா பார்ப்போம். லைட்டா பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய அந்த எண்ணங்கள் எதிர துடிக்கிறாங்கிறது தெரியும். நீங்க ஒண்ணும் வேண்டாம், அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்துக்கிறான்னு உங்களுக்கு தெரியணும். வெறும் ராசி கட்டத்தை 12 கட்டப்போம். நீங்க போடாதீங்க, இப்ப போடாதீங்க. அவங்க அம்மா வரப்போகுது, இந்த 12 கட்டை போட்டுட்டு பேனாவை அந்த அம்மா கையில கொடுத்துருங்க. நம்மளுக்கு மேசனது நம்மளுக்கு தெரியுமில்ல. நீங்க அந்த அம்மா கையில ஏதோ ஒரு இடத்துல தொடுகுறி சாஸ்திரம் மாதிரி இந்த பேனா எடுத்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓம் போடுமான்னு சொல்லுங்க. அந்த அம்மா 5ஆம் பாவத்துல ஓம் போடு, பிரச்சனை 5ஆம் பாவம் தான் நீங்க தெரிஞ்சு. அப்ப டைரக்டா போய் எல்லாமே விஷயத்துக்கு சார் சரி, ஓம் தான் போட சொன்னாங்க, அந்த அம்மா ஓம் போட்டுருச்சு. நம்ம இனிமேல் ஓங்காரம் போடலாம், தெரிஞ்சுல சார். பிரச்சனை இருக்குது, நீங்க கேட்டு கண்டுபிடிச்சா அவங்க சொன்னா ஆரம்பத்துல விட வேணும்ல. இன்னொரு ஓம் போடுமான்னு சொல்லுங்க. இன்னொரு கேள்வி கேட்டாலும் கேட்டுரு இல்லைங்களா? இன்னொரு ஓம் போடுங்கன்னு சொல்லுங்க. அந்த அம்மா 4ஆம் பாவத்துல போடுது, தாய் தான் பிரச்சனை, வீடுதான் பிரச்சனை. இந்த 2 சொன்னீங்கன்னா நமக்கு ஜோசி முடிஞ்சது. அதுக்கு கரெக்டான பரிகாரம், கரெக்டான வழிகாட்டிட்டு நீங்க மட்டும் ஜாதகத்தை படிச்சு வாழ்க்கை கையில கொடுத்துடலாமல்ல. என்ன சார் அப்பா ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லா ஆராய்ச்சியில இருக்கீங்க சார். தொடுகுறி சாஸ்திரம் அந்த காலத்துல இருந்துச்சா இல்லையா? மறந்துட்டோம். சாஸ்திரத்தை என்னைக்கு வாழ விடுங்க. தொடுகுறி சாஸ்திரம் இருக்கா இல்லையா அந்த காலத்து சார்? அந்த ஒரு அந்த அல்லங்கம்மா, இந்த ஓலச்சுவடியில ஒரு அம்மா வருவாங்கல்லங்க, ஒரு பாத்தீங்களா? வீட்டுக்கு வந்து என்ன அந்த அம்மா கத்துக்கு பார்த்தா பாகமா ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. அந்த அம்மா பார்த்தோன்னே ஒரு ஆணி எடுத்து ஒரு தொடுகுறி சாஸ்திரம் ஒரு ஓலையில குத்துவாங்க. அந்த ஓலையை நினைச்சு வச்சு ஒரு படம் சொல்லுங்க, தொடுகுறி சாஸ்திரம் தானே. அந்த அம்மா இந்த தொட்டு வச்சுன்னா ஒரு பாம்பு இருக்கு, அம்மா உங்களுக்கு 4 வருஷம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். எந்த வெளியில பண்ணாலும் சொல்லி ஜெயிக்குதா இல்லையா? அப்ப தொடுகுறி சாஸ்திரம் நம்ம மறந்துட்டா இல்லையா? நீங்க ஒன்றும் வேண்டாம், இப்படி நீங்க சொல்லிட்டீங்க. உங்ககிட்ட 12 பலகர பாசி இருக்கா இல்லையா சார்? பலகர சோழி இருக்குல்ல, எனக்கு இந்த சோழி 2ஆம் பிரச்சனை கையில கொடுப்பான்னு சொல்லுங்க. அந்த அம்மா 4 பிரச்சனை 4ஆம் பாவம் பிரச்சனை கொடுத்துக்காங்க சார். சோழி 12 சோழி கையில கொடுத்துருங்க, எனக்கு ஒரு சோழி எடுத்து கொடுப்பான்னு சொல்லுங்க. அந்த 12 சோழியில எத்தனை சோழி கொடுக்குது? 4 சோழி கொடுக்குது. 4ஆம் பாவம் பிரச்சனை கட்டுங்களா? 5 சோழி கொடுத்தா 5ஆம் பாவத்தை பிரச்சனை. 3 முறை கொடுங்க, திருப்பி திருப்பி 4 வருது பாருங்க, 4 உட்காந்துருங்க. அங்கே குடிச்சீங்க என்ன எத்தனை கொடுக்குது? நம்ம கிட்ட கொடுத்தது கர்மா, அந்த அம்மா வச்சிருக்கிறது வந்து மிச்சம். நம்ம கிட்ட கொடுத்து சொல்லுங்கன்னு சொல்லுது, நாம கிட்ட கூடாதுல்ல. நீ 4ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் கல்யாணம் ஆகாத உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு புரிஞ்சவங்களுக்கு. அப்போ இப்படி எல்லாம் ஜோசியத்தினை கூட இதெல்லாம் வாய் பிரசன்னம், 10 விரலுடைய பிரசன்னங்கள், இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாம். நீங்க ஒன்றும் வேண்டாம், 12 வெத்தலை கொண்டுவாங்க. 12 வெத்தலையில ஒரு வெத்தலையில் 12 ரூபாய் படிக்க முடியுமா சார்? ஒரு வெத்தலையில 12 ரூபாய் படிக்க முடியுமா? வேணா இருக்க சொல்லியிருப்பேன், இருக்கா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.
சார் இது தெரியுது, 5 கீழே 6 இருக்குல்ல சார், இது மேல இருக்குல்ல சார், இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்துருச்சா? அப்ப 12 பாவம் இருக்குதா? இந்த இடத்த பிரிச்சு இது 12ஆ மாத்திட்டு எந்த இடத்துல ஓட்டை இருக்கோ அந்த இடத்துல பிரச்சனை நம்ம கொண்டு வந்தது. 10 வெத்தலையில 12 வெத்தலையில ஒரு வெத்தலை எடுத்து கொடுங்கன்னு சொல்லுங்க. எடுத்து கொடுத்த வெத்தலையில இந்த இடத்துல ஓட்டை இருந்தா 10ஆம் பாவம் தான் பிரச்சனை. இங்க 7 இருந்தா 7ஆம் பாவம் தான் பிரச்சனை. 5 இருந்தா குழந்தை தான் பிரச்சனை. ஒரு வெத்தலையிலே நீங்க தோசி சொல்லிடலாமே. எப்படிங்கய்யா? சார் ஒரே வெத்தலை கரெக்டுங்களா? அந்த ஒரு வெத்தலையிலேயே 12 பாவனையில 12 கொண்டு வர சொல்றீங்க. 12 வெத்தலையில அந்த அம்மா அந்த 12 வெத்தலை கொண்டு வந்ததே கர்மாதான். சார் ஒரு 5 நிமிஷம் கரையாம இருங்க, குடிக்க போறேன். எனக்கு சார் ஒரு 5 நிமிஷம். சார் 12 வெத்தலையை கொண்டு வர்றது கர்மா. அவங்களே வாங்கிட்டு வந்து எவ்வளவு வேணா வெத்தலை வாங்கிட்டு வரட்டும். நீங்க 12 சொல்லி கொடுக்காதீங்க. வெத்தலை இருக்கிறார். பாக்கு தான் குலதெய்வம். பாக்கு கம்மியா இருந்து வெத்தலை அதிகமா இருந்தா, பாக்கு கம்மியா இருக்கிறதுனால குலதெய்வ சக்தி அந்த வீட்டுல கம்மி. பாக்கு அதிகமா இருந்து வெத்தலை கம்மியா இருந்தா அவங்க வாழ்ற இருப்பு இருந்தா கம்மி. இதை மறந்துடக்கூடாது. குலதெய்வம் தான் பாக்கு. பாக்கு கம்மியா இருந்தா குலதெய்வ சக்தி இந்த வீட்டுல கம்மி. அவங்களைத்தான் நீங்க குலதெய்வ பொங்கல் சாய் மட்டும் பவர் கொண்டு வரும். பிரசன்ன பார்க்க வரும்போது நான் பார்க்கவே மறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா குலதெய்வம் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல. அதே போல அந்த அம்மா ஒரு நிமிஷம் எழுதாதீங்க. பாக்கு பேக்கெட் பண்ணி கொண்டு வருவாங்க. ரோஜா பாக்கு மாதிரி பேக் பண்ணி அவங்க உடைச்சு வச்சாங்கன்னா, அவங்க உடைச்சு வெத்தலை மேல வச்சுட்டாங்கன்னா குலதெய்வத்துக்கு எப்படியும் பாக்கு கம்மியா இருக்க பார்த்து பணம் சொல்லுங்க. அவங்க பாக்கெட்டோட ஒரு வச்சுட்டாங்கன்னா அவங்க குலதெய்வத்தை கூட்டி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் தொடர்புலையும் சொல்லுங்க. சரி சார், அதெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க நம்ம வீட்டு தோசை வீடு கொடுக்கும்போது சொல்றேன். இல்ல சார், அதான் ஜோசியத்துக்கு கற்பையும் நீங்க பாக்கு பிரிக்கலன்றதுக்கு சொல்றீங்க இல்லையா? சில பேர் அந்த நாரே பிரிக்காம கொடுக்குறாங்க சார். அதான் வெத்தலைய சுருட்டியே நார் போட்டு இப்படியே தராங்க. கட்டின பாக்குல கொடுக்குறாங்கம்மா. அவங்க உடைச்சு நம்ம கையில கொடுக்கறீனாலே குலதெய்வத்தை பேக் பண்ணிட்டீங்கல்ல. குலதெய்வத்தை மூச்சு விட முடியல. அதுக்கு அது வெளியிலேயே வரலையே சாமி. புரியுதுங்களா? நீங்க தாம்பூல பிரச்சனை எங்க ஊர்ல கொண்டு வந்தாங்க வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு பூப்பழம் ஆப்பிள ஆரஞ்சு மாதுளம்பழம் திராட்சை எல்லாம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து வெத்தலை அந்த தட்டை பார்த்தோம்னாலே அந்த சாமியோட உடம்புல என்னென்ன பொருள் இருக்குது இல்லைன்னு இதை பார்த்து சொல்லிடலாம். ஒரு சாதாரண ஒரு திராட்சை, கருப்பா ஒரு திராட்சை இருக்கு இல்லைங்களா, அந்த திராட்சை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஜாதகம்பாக்கு குலதெய்வத்துக்கு சாமிக்கு கால சலங்கி இருக்கான்னு கேட்டா, இங்க கருப்பு திராட்சை இல்லைன்னா அந்த அம்மாவோட கால சலங்கி இல்லைன்னு சொல்லுங்க. எப்படி கருப்பு திராட்சை சலங்கையா? சங்கிலி தெரியுங்களா? சலங்கை ஆடுவாங்களா? ஜக்கு 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 ஜக்குன்னு. அப்ப இங்க சலங்கை என்ன காமிக்குது? கருப்பு திராட்சை காமிக்குது. இவங்க வாங்கிட்டு வந்த அத்தனை பழத்திலும் திராட்சை பழம் இல்லைன்னா அந்த அம்மாவுடைய காலையில சலங்கை இல்லாம உட்கார்ந்து சாமின்னு சொல்லுங்க. போய் பார்த்தா கரெக்டா இருக்கு. கொலுசு இருக்கிறத காது அந்த அம்மா கால. புரியுதுங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு.